ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திரவ நைட்ரஜன் கலந்த பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். ஸ்மோக் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரோட்டோரத்துலையோ இல்லை மால்லையோ வந்து இந்த பிஸ்கட் வித்துட்டு இருப்பாங்க. அதை சாப்பிட்டு காது வழியாக மூக்கு வழியாக நீங்கள் வந்து புகை வெளியிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து மிக மிக தீங்கு, புரியுதுங்களா? இது மிக மிக தீங்கு. இந்த திரவ நைட்ரஜன் கலந்த பிஸ்கட்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரஜன்னா என்ன? நைட்ரஜன்னா என்ன? மனமற்ற நிறமற்ற சுவையற்ற வாயு தான் வந்து நைட்ரஜன். இது வந்து 78% வந்து காற்றுல கலந்துருக்கும். இது திரவ நைட்ரஜன் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், வந்து வாயு நிலையில் உள்ள நைட்ரஜன் வந்து -196°C வந்து நைட்ரஜன் திரவ நைட்ரஜனாக மாற்றுவாங்க. புரியுதுங்களா? இப்படி இது மாற்றும் போது இதோட பயன்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இறைச்சியை பதப்படுத்துறதுக்கும் குளிர்பானத்தை பதப்படுத்துறதுக்கும் மரபணு வந்து மாற்ற முறையில் இது பண்ணும்போது இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட தீமைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். காது மூக்கு வழியாக புகை வெளியேறும். இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதோட தீமைகள் வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம், பித்தம், கர்ப்பிணி பெண்களை ரொம்ப மோஸ்ட்லியாக வந்து பாதிக்கும். இது